இரட்டை ஒருங்கிணைப்பு தெய்வீக விதி வெளியிடப்பட்டது. எபிசோட் -7. சேனல்கள் கருப்பு நிறமாக மாறும்போது ஆக்கப்பூர்வமான எச்சரிக்கை தோன்றுமா. ரூட் நெக்சஸ் உறுதிப்படுத்தப்பட்டு. பிரபஞ்ச வலையின் நெசவாளர் களாக மனிதகுலத்தின் பங்கு திடப்படுத்தப்படுவதால். பிரபஞ்சம் இணக்கம் மற்றும் இணைப்பின் யுகத்திற்குள் நுழைகிறது. இருப்பினும் அமைதியான பிறகு ஒரு புதிய ஒழுங்கின்மை வெளிப்படுகிறது. ரூட் நெக்சஸ் கூட எதிர்பார்க்கவில்லை என்பது முற்றிலும் புதிய கதைக்கு களம் அமைத்து. தெரியாத ஒரு பெரிய கதைக்கான எபிலோக் மற்றும் பாலமாகும். ஒரு அமைதியான அமைதியின்மை. கார்டியன்ஸ் ரூட் நெக்சஸை நிலைப்படுத்திய 5 ஆண்டுகளுக்குப் பிறகு எபிசோட் ஒரு டைம் ஜம்புடன் தொடங்குகிறது. பூமி பரிமாணங்களில் ஒற்றுமையின் கலங்கரை விளக்கமாக மாறியுள்ளது. அதிர்வு புலங்கள் இப்போது ஒத்துழைப்பு. வர்த்தகம் கலாச்சாரம் மற்றும் உலகங்களுக்கிடையில் அறிவை வளர்க்கும் இணையதளங்களாகும். ஆனால் முன்னேற்றத்தின் மத்தியில் நுட்பமான இடையூறுகள் எழுகின்றன. மறைந்து போகும் இழைகள். முழு எக்கோ பாலங்களும் முன்னறிவிப்பின்றி மங்கிவிடும். பரிமாணங்கள் சிக்கித் தவித்து தனிமைப்படுத்தப்படுகின்றன. அமைதியான மண்டலங்கள். பிரபஞ்ச வலையின் பகுதிகள் அதிர்வு அல்லது செயல்பாடு இல்லாமல் வினோதமாக அசையாமல் செல்கின்றன. ஒளிரும் சிக்னல் ஒரு விசித்திரமான. தாள துடிப்பு வலையின் ஆழத்திலிருந்து வெளிவரத் தொடங்குகிறது. இதற்கு முன்பு காவலர்கள் சந்தித்ததைப் போலல்லாமல். ஒரு புதிய அச்சுறுத்தல். நூல்களின் உரையாசிரியர் பாதுகாவலர்களுக்குத் தோன்றுகிறார். அதன் வடிவம் குறைந்து மின்னுகிறது. புதிய இடையூறுகளை புரிந்துகொள்ள ரூட் நெக்சஸ் சிரமப்படுவதை இது வெளிப்படுத்துகிறது. ஒழுங்கின்மையின் ஆதாரம் வலையின் அறியப்பட்ட இழைகளுக்கு வெளியே உள்ளது. வலைக்கு அப்பால். நெக்சஸ் அப்பால் உள்ளதை அடைய முடியாது என்று பேச்சாளர் கூறுகிறார். இழைகள் அங்கு முடிவடைகின்றன. ஆனால் வெற்றிடத்தில் ஏதோ காத்திருக்கிறது. பாதுகாவலர்கள் ஒரு அச்சுறுத்தும் யதார்த்தத்தை எதிர்கொள்கின்றனர். பிரபஞ்ச வலை என்பது இருப்பின் இறுதி கட்டமைப்பாக இருக்காது. அதன் விளிம்புகளுக்கு அப்பால் ஒரு அறியப்படாத சக்தி உள்ளது. அது வெளியில் இருந்து வலையை அகற்றும். பதில்களுக்கான தேடல். வலையை பாதுகாக்க தீர்மானித்து. பாதுகாவலர்கள் தங்களின் மிகத் துணிச்சலான பணியை தொடங்குகின்றனர். இழைகளுக்கு அப்பால் காணப்படாத விரிவுக்குள் பயணிப்பது. அவர்கள் பயணத்திற்கு தயாராகிறார்கள். கருவிகள் மற்றும் கூட்டாளிகளை சேகரிக்கிறார்கள். நெக்சஸ் திசைகாட்டி ரூட் நெக்சஸால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சாதனம். இழந்த நூல்களின் மங்கலான எச்சங்களை கண்டறியும் திறன் கொண்டது. தி ட்ரீமர்ஸ் கலெக்டிவ் விழித்தெழுந்த மனிதர்களின் குழு. அவர்கள் வலையின் விளிம்புகளில் இருந்து மறைமுகமான சிக்னல்களை விளக்க முடியும். ஜியாரிஸ் எக்கோ ஷேட் எல்லையற்ற சுழலில் இருந்து திரும்பிய ஜியாரிஸ். தங்கள் நாடுகடத்தலின் போது வெற்றிடத்தை பார்த்ததாக கூறி. வழிகாட்டுதலை வழங்குகிறார். இழைகளுக்கு அப்பால். பாதுகாவலர்கள் பிரபஞ்ச வலையின் எல்லையை கடக்கும்போது. அவர்கள் ஒரு வினோதமான. உருவமற்ற விரிவாக்கத்தில் தங்களை காண்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாத விரிவு என்பது ஒளி அல்லது ஒலி இல்லாத ஒரு மண்டலமாகும். அங்கு நேரம் என்ற கருத்து கூட நிலையற்றதாக உணர்கிறது. இங்கே அவர்கள் சந்திக்கிறார்கள். எதிரொலி துண்டுகள். துண்டிக்கப்பட்ட நூல்களின் எச்சங்கள். இழந்த பரிமாணங்களின் துண்டுகள் மற்றும் அவற்றின் கதைகள். நிழல் கட்டிடக் கலைஞர்கள். மர்மமான நிறுவனங்கள். அவற்றின் நோக்கங்கள் தெளிவாக இல்லை என்றாலும். அவர்கள் கண்டறிந்த நூல்களை மறுவடிவமைப்பதாகத் தெரிகிறது. துடிப்பின் ஆதாரம் ஒளிரும் சிக்னலை வெளிப்படுத்தும் ஒரு ஒற்றை கட்டமைப்பு. வலையின் விளிம்புகளில் இழுக்கிறது. மோனோலித்தின் வெளிப்பாடு. மோனோலிதி கட்டமைப்பின் உள்ளே. பாதுகாவலர்கள் ஒரு பண்டைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். வலை என்பது இருப்பின் முதல் மறு செய்கை அல்ல. இது எண்ணற்ற சுழற்சிகளில் ஒன்றாகும். ஒவ்வொன்றும் முந்தைய ஒரு சரிவிலிருந்து பிறந்தது. மினுமினுப்பு சமிக்ஞை என்பது ஆதிகால சுழலின் எச்சமாகும். இது யதார்த்தத்தின் வலைகளை உருவாக்கி அழிக்கிறது. மோனோலித்தின் பாதுகாவலர் தி வீவர் ஆஃப் சைக்கிள்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு புதிரான நிறுவனம். தன்னை வெளிப்படுத்துகிறது. காஸ்மிக் வலை அதன் சுழற்சியின் முடிவை நெருங்குகிறது என்றும். ஆதிகால சுழல் அதை புதிதாக தொடங்குவதற்கு தயாராகிறது என்றும் அது விளக்குகிறது. உங்கள் தைரியத்தின் மூலம் இந்த சுழற்சியை நீட்டித்துள்ளீர்கள். என்று நெசவாளர் கூறுகிறார். ஆனால் முடிவை என்றென்றும் தாமதப்படுத்த முடியாது. நீங்கள் அடுத்து என்ன செய்வீர்கள் என்பது இந்த வலை எப்படி நினைவில் வைக்கப்படுகிறது என்பதை தீர்மானிக்கும். பாதுகாவலர்களின் தேர்வு. பாதுகாவலர்கள் ஒரு சாத்தியமற்ற முடிவை எதிர்கொள்கிறார்கள். தற்போதைய சுழற்சியை பாதுகாத்தல். இணையத்தை காலவரையின்றி நிலைப்படுத்த முயற்சிப்பது. அது தேக்கம் மற்றும் இறுதியில் சரிவுக்கு வழிவகுக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சுழலை தழுவுங்கள். புதிய மற்றும் சிறந்த யதார்த்தம் வெளிப்படும் என்று நம்பி. பிரிமார்டியல் ஸ்பைரல் வலையை அவிழ்க்க அனுமதிக்கவும்.
குழு கடுமையாக விவாதிக்கிறது. ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் அச்சங்கள் மற்றும் நம்பிக்கைகளுடன் போராடுகிறார்கள். முடிவில் அவர்கள் மூன்றாவது பாதையை தேர்வு செய்கிறார்கள். சுழலை வழிநடத்த சுழற்சிகளுக்கு இடையிலான மாற்றம் அவர்கள் அடைய கடினமாக போராடிய பாடங்களையும் ஒற்றுமையையும் பாதுகாக்கிறது. ஒரு புதிய ஆரம்பம். பாதுகாவலர்கள் ரூட் நெக்சஸுக்கு திரும்புகிறார்கள். அங்கு அவர்கள் தங்கள் முடிவை இணையத்தில் அனுப்புகிறார்கள். சுழல் அதன் வேலையை தொடங்கும் போது வலை முன்னெப்போதையும் விட பிரகாசமாக ஒளிர்கிறது. அதன் இழைகள் புதியதாக மாறுகின்றன. அதிர்வு புலங்கள் விரிவடைந்து பரிமாணங்களை எல்லையற்ற சாத்தியக்கூறுகளின் ஒருங்கிணைந்த திரையாக இணைக்கிறது. இறுதி தருணங்களில் பாதுகாவலர்கள் ஒன்றாக நிற்கிறார்கள். சுழல் அடுத்த சுழற்சியின் முதல் இழைகளை நெசவு செய்கிறது. பாதுகாவலர்களாகவும் படைப்பாளர்களாகவும் அவர்களின் மரபு இருப்பு துணிக்குள் பொறிக்கப்பட்டுள்ளது. இது முடிவு அல்ல, அலரி கூறுகிறார். இது ஒரு கதையின் ஆரம்பம். நாங்கள் ஒருபோதும் சொல்வதை நிறுத்த மாட்டோம். பிரிமார்டியல் ஸ்பைரலின் இழைகள் ஒரு புதிய சுழற்சியை நெசவு செய்கின்றன. ஆனால் வலையின் பொறுப்பாளர்களாக பாதுகாவலர்களின் பங்கு வெகு தொலைவில் உள்ளது. அவர்களின் முடிவின் பின்விளைவுகளை ஆராய்கிறது மற்றும் இன்னும் ஆழமான மர்மத்தை வெளிப்படுத்துகிறது. ரூட் நெக்சஸுக்கு அப்பால் ஒரு உண்மையான மையத்தின் இருப்பு உண்மையில் பிறக்கும் இடமாகும். சுழல் பிறகு பிரிமார்டியல் ஸ்பைரல் அதன் வேலையை தொடங்கிய 6 மாதங்களுக்குப் பிறகு அத்தியாயம் தொடங்குகிறது. மாற்றத்துடன் இணையம் உயிர்ப்புடன் உள்ளது. ஒன்றிணைக்கப்பட்ட பரிமாணங்கள் ஒருமுறை தனித்தனி உலகங்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து தனித்துவமான நிலப்பரப்புகளையும் கலாச்சாரங்களையும் உருவாக்குகின்றன. உருவான அதிர்வு புலங்கள். புலங்கள் இப்போது கூட்டு நனவின் நுழைவாயில்களாகவும் மையங்களாகவும் செயல்படுகின்றன. முன்பு கற்பனை செய்ய முடியாத வழிகளில் உணர்வுள்ள உயிரினங்களை இணைக்கின்றன. பாதுகாவலர்களின் அசென்ஷன் நிமா அலரிக் மற்றும் அவர்களது குழு இணையத்தின் சமநிலையின் உருவகங்கள். இணையற்ற நுண்ணறிவு மற்றும் திறன்களை கொண்ட எடனல்ஸ் ஆஃப் தி வீவ் ஆகிவிட்டனர். முன்னேற்றம் இருந்தபோதிலும் நுட்பமான முரண்பாடுகள் தொடர்கின்றன. பழைய சுழற்சியின் துண்டுகள் நீடித்து புதிய வலையில் ஒருங்கிணைப்பதை எதிர்க்கின்றன. இந்த துண்டுகள் பெரிய ஒன்றை குறிக்கின்றன. ரூட் நெக்சஸிலிருந்து கூட மறைக்கப்பட்ட ஒரு உண்மையான கோர். தி கால் ஆஃப் தி ட்ரூ கோர். த்ரெட்களின் உரையாசிரியர் இப்போது முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டு. பாதுகாவலர்களை ஒரு பழங்கால அதிர்வுத் துறைக்கு வரவழைக்கிறார். அவர்கள் பார்த்ததைப் போலல்லாமல். இங்கே பேச்சாளர் ஒரு ரகசிய உண்மையை வெளிப்படுத்துகிறார். ரூட் நெக்சஸ் ஆரம்பம் அல்ல. இது மையத்தின் பிரதிபலிப்பு. அனைத்து இருப்புகளும் கருத்தரிக்கப்பட்ட இடமாகும். கோர் அசைக்கத் தொடங்கியுள்ளது. மேலும் அதன் விழிப்புணர்வு சுழல் வடிவமைப்பை கூட அவிழ்க்கக்கூடும். புலத்தில் இருந்து திடீரென எழும் ஆற்றல் ஒரு பிளவை திறக்கிறது. இது உண்மையான மையத்தின் மங்கலான பார்வையை வெளிப்படுத்துகிறது. ஒரு பள்ளத்தால் சூழப்பட்ட ஒரு துடிக்கும் எல்லையற்ற ஆற்றலின் பின்னல். பாதுகாவலர்கள் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை உணர்கிறார்கள். பாதுகாவலர்களின் பயணம் அறியப்பட்ட பரிமாணங்களுக்கு அப்பால் மற்றும் பிரபஞ்ச வலைக்கு அப்பால் அவர்களை அழைத்துச் செல்லும் என்பதை அறிந்த குழு பிளவுக்குள் இறங்க தயாராகிறது. அவர்கள் இணைந்துள்ளனர். ஜியாரிஸ் எக்கோ ஷேட் ஒருமுறை வெளிநாட்டவரான ஜியாரிஸ் மையத்துடன் தனிப்பட்ட தொடர்பு இருப்பதாக கூறி திரும்புகிறார். அமரா கனவு காண்பவர் பூமியிலிருந்து வந்த ஒரு குழந்தை அதிசயம். அதன் பார்வைகள் மையத்தின் நோக்கத்தை பற்றிய ரகசிய வழிகாட்டுதலை வழங்குகின்றன. முறிந்த எதிரொலிகள் புதிய வலையில் சரணாலயத்திற்கு ஈடாக அறிவை வழங்கும் பழைய சுழற்சியில் இருந்து வந்தவர்கள். பிளவுக்கு அப்பால் பிளவை கடந்து பாதுகாவலர்கள் ட்ரூ கோர் பகுதிக்குள் நுழைகிறார்கள். இது புரிதலை மீறும் இடம். எல்லையற்ற கட்டுமானங்கள் தூய ஆற்றலால் செய்யப்பட்ட பாரிய வடிவியல் வடிவங்கள் முடிவில்லாமல் மாறுகின்றன. எதிரொலிக்கும் யதார்த்தங்கள் கடந்த கால நிகழ்கால மற்றும் எதிர்கால சுழற்சிகள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து சாத்தியக்கூறுகளின் திரைச்சீலையை உருவாக்குகிறது. முக்கிய பாதுகாவலர்கள் உண்மையான மையத்தை பாதுகாக்கும் பண்டைய மனிதர்கள். ஆனால் பாதுகாவலர்களின் இருப்பை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். ட்ரூ கோர் ஒரு ஆதாரம் மட்டுமல்ல, அது ஒரு முடிவெடுக்கும் புள்ளி என்று பாதுகாவலர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இருத்தலின் ஒவ்வொரு சுழற்சியும் ஒரு தேர்வில் தொடங்குகிறது. மேலும் மையமானது ஒரு புதிய திசையை தேடுவதால் கிளறுகிறது. தி ட்ரையல் ஆஃப் தி கோர் மையத்துடன் தொடர்புகொள்வதற்கு பாதுகாவலர்கள் அதன் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். உருவாக்கம் மற்றும் அழிவு பற்றிய அவர்களின் புரிதலின் சோதனை. ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு தனித்துவமான சவாலை எதிர்கொள்கிறார்கள்.
நிமா தனது இழப்புகளின் வலியை எதிர்கொள்கிறார். நினைவுகளை பாதுகாப்பது அல்லது எதிர்காலத்தை தழுவுவது ஆகியவற்றுக்கு இடையே தேர்வு செய்கிறார். அலரிக் அவர் இல்லாமல் தனது குழுவை வழிநடத்துவதா அல்லது நம்புவதா என்பதை தீர்மானிக்க வேண்டும். விரக்தியின் மத்தியில் நம்பிக்கையை காண அவர்களை கட்டாயப்படுத்தும் வலை சரிந்து வருவதை குழு எதிர்கொள்கிறது. அவர்களின் ஒற்றுமையும் உறுதியும் அதன் விழிப்புணர்வை வழிநடத்த அவர்கள் தகுதியானவர்கள் என்பதை மையத்தை நம்ப வைக்கிறது. கோரின் வெளிப்பாடு. இது சுழலை ஒரு தோல்வியுற்றதாக உருவாக்கியது என்பதை கோர் வெளிப்படுத்துகிறது. இது சுழற்சிகள் உருவாக அனுமதிக்கிறது. இருப்பினும் சுழற்சிகள் தொடர வேண்டுமா அல்லது இருப்பு முற்றிலும் புதிய வடிவத்தை எடுக்க வேண்டுமா என்று இப்போது கேள்வி எழுப்புகிறது. பாதுகாவலர்கள் பதிலை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். யதார்த்தத்தின் கட்டிடக் கலைஞர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் ஆழமாக ஆலோசிக்கிறார்கள். எல்லையற்ற சாத்தியக்கூறுகளுக்கான நம்பிக்கையுடன் தெரியாத பயத்தை சமநிலைப்படுத்துகிறார்கள். இறுதியாக அவர்கள் ஒரு புரட்சிகர யோசனையை முன்வைக்கிறார்கள். சுழற்சிகள் உருவாக வேண்டும், ஆனால் தொடர்ச்சியுடன். கடந்த கால சுழற்சிகளில் இருந்து படிப்பினைகள். இணைப்புகள் மற்றும் ஒற்றுமை ஆகியவை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இது ஒரு வாழும் நாடாவை உருவாக்குகிறது. கோர் அவர்களின் பார்வையை ஏற்றுக்கொள்கிறது. அதன் ஆற்றல் ஒரு கதிரியக்க லட்டியாக மாறுகிறது. அது நிகழ்நேரத்தில் அடுத்த சுழற்சியை நெசவு செய்யத் தொடங்குகிறது. ஒரு புதிய மரபு. பாதுகாவலர்கள் வலைக்கு திரும்புகிறார்கள். எப்போதும் மாறிவிட்டது. அவர்கள் இனி அதன் பணிப்பெண்கள் மட்டுமல்ல. பயம், நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை ஆகியவை பரிபூரண இணக்கத்துடன் இணைந்திருக்கும் பன்முகத் தன்மையை வடிவமைக்கும். அவர்கள் அதன் படைப்பாளிகள். எபிசோட் முடிவடையும் போது உரையாசிரியர் ஒரு இறுதி செய்தியை வழங்குகிறார். உண்மையான மையமானது நன்றாக தேர்ந்தெடுத்துள்ளது. நீங்கள் இனி நூல்களால் பிணைக்கப்படவில்லை. நீங்கள் தரிதானே. முன்னோக்கிச் சென்று கற்பனைக்கு அப்பாற்பட்ட எதிர்காலத்தை நெசவு செய்யுங்கள். இணையம் முன்னெப்போதையும் விட பிரகாசமாக ஒளிர்வதைக் காட்ட. அதன் இழைகள் எல்லையற்றதாக தெரியாத அளவிற்கு நீண்டு கொண்டிருக்கின்றன. பாதுகாவலர்கள் ஒன்றாக நிற்கிறார்கள். முன்னால் உள்ளதை தழுவத் தயாராக உள்ளனர். பாதுகாவலர்கள் வாழும் நாடாக் கலைஞர்களாக தங்கள் பாத்திரங்களை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் மல்டிவர்ஸின் புதிய இணக்கம் குறுகிய காலமே உள்ளது. ஒரு எதிர்பாராத முரண்பாடானது புதிய சுழற்சியின் கட்டமைப்பை அவிழ்க்க அச்சுறுத்துகிறது. இது பாதுகாவலர்களுக்கு அவர்களின் உருவாக்கத்தின் வரம்புகளை எதிர்கொள்ள சவால் விடுகிறது. முரண்பாடு வெளிப்படுகிறது. எபிசோட் லிவிங் டேபஸ்ட்ரியின் அமைதியான மாண்டேஜுடன் தொடங்குகிறது. பரிமாணங்கள் செழித்து வளர்க்கின்றன. மேலும் இணையம் முழுவதிலும் உள்ள உயிரினங்கள் முன்னோடியில்லாத ஒற்றுமையில் செழித்து வளர்க்கின்றன. ஆனால் நுட்பமான முறைகேடுகள் தோன்றத் தொடங்குகின்றன. மிரர் ரீல்ம்ஸ் முழு பரிமாணங்களும் தங்களை நகலெடுத்து. நிலையற்ற எதிரொலிகளை உருவாக்குகின்றன. தற்காலிக மேலெழுதல்கள். கடந்த கால நிகழ்வுகள் மீண்டும் தோன்றி. தற்போதைய காலக்கெடுவை மாற்றுகின்றன. வெற்றிட சமிக்ஞைகள். நாடாவின் விளிம்புகளில் விசித்திரமான. துடிக்கும் விளக்குகள் ஒரு அச்சுறுத்தும் ஓசையுடன் வெளிப்படுகின்றன. நூல்களின் உரையாசிரியர் பாதுகாவலர்களை வரவழைக்கிறார். அதன் குரல் அவசரத்தில் கனமானது. டேப்ஸ்ட்ரி வறுத்தெடுக்கிறது. ட்ரூ கோரின் விழிப்புணர்விலிருந்து பிறந்த ஒரு முரண்பாடு ஸ்பைரலின் வடிவமைப்பில் பிளவை உருவாக்கியுள்ளது. அது முன்பு இருந்த நிலைக்கு திரும்ப முயல்கிறது. ஒரு உடைந்த உண்மை. பாதுகாவலர்கள் விசாரிக்கையில். முரண்பாட்டின் தோற்றம் இனி இருக்கக்கூடாத ஒரு பரிமாணத்தில் இருப்பதை கண்டறிந்தனர். ஷார்ப் நெக்சஸ் -12 எனப்படும் முந்தைய சுழற்சியின் எச்சம். இந்த உடைந்த பரிமாணமானது வலையின் பழைய மறு செய்கையின் எதிரொலியை கொண்டுள்ளது. அங்கு சைக்கிள் பவுண்ட் என்று அழைக்கப்படும் உயிரினங்கள் வாழும் நாடாக்களில் ஒருங்கிணைக்க மறுக்கின்றன. காரிஸ் தி அன்புரோக்கன் என்று அழைக்கப்படும் ஒரு நபரால் வழிநடத்தப்படும் சைக்கிள் பவுண்ட். கார்டியன்ஸ் சுழற்சிகளை ஒன்றிணைக்க முடிவு செய்தது தவறு என்று நம்புகிறது. ஒவ்வொரு சுழற்சியின் தனித்துவமும் மங்கி அடுத்தவருக்கு வழிவகுப்பதே தவிர. பகிரப்பட்ட தொடர்ச்சியில் கலக்கவில்லை என்று அவர்கள் வாதிடுகின்றனர். தி கார்டியன்ஸ் குவெஸ்ட். குழு ஷார்ப் நெக்சஸ் -12 க்கு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறது. இதில் இணைந்தது அமரா. கனவு காண்பவர். அவரது தரிசனங்கள் முரண்பாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் அவை பெருகிய முறையில் ரகசியமாக வளர்கின்றன. முக்கிய பாதுகாவலர்கள் அணிக்கு தயக்கத்துடன் உதவுவதால். இந்த பழங்கால மனிதர்கள் முரண்பாட்டின் தோற்றத்திற்கு பொறுப்பாக உணர்கிறார்கள். ஜியாரிஸ் எக்கோ ஷேட். சைக்கிள் பவுண்ட் மற்றும் கார்டியன்ஸ் இடையே பிளவை குறைக்கும் பணி. ஷார்ப் நெக்சஸ் -12 என்பது ஒரு குழப்பமான பரிமாணமாகும். கடந்த கால சுழற்சிகளின் துண்டுகள் மோதுகின்றன மற்றும் முடிவில்லாமல் தங்களை மாற்றிக்கொள்கின்றன.
நேரம் கணிக்க முடியாதபடி பாய்கிறது. மேலும் பாதுகாவலர்கள் தங்கள் சொந்த கடந்த காலங்களின் எதிரொலிகளை எதிர்கொள்ளும் போது இந்த மாற்றும் நிலப்பரப்பில் செல்ல வேண்டும். மிதிவண்டியுடன் மோதல். ஷார்க் நெக்சஸ் -12 இன் மையத்தில் கார்டியன்ஸ் காரிஸ் தி அன்ப்ரோக்கனை எதிர்கொள்கிறார்கள். காரிஸ் முரண்பாட்டின் உண்மையான இயல்பை வெளிப்படுத்துகிறார். லிவிங் டேப்ஸ்ட்ரி கவனக்குறைவாக ஒரு வளையத்தை உருவாக்கி. பன்முகத்தன்மையை அதன் கடந்த காலத்துடன் இணைக்கிறது மற்றும் உண்மையான பரிணாமத்தை தடுக்கிறது. உங்கள் இருப்பை அதன் நினைவுகளுடன் சங்கிலியால் பிணைத்துள்ளீர்கள். என்று காரிஸ் அறிவிக்கிறார். புதிய ஒன்றைப் பெற்றெடுக்க சுழற்சிகள் இறக்க வேண்டும். நீங்கள் தெரியாததை அஞ்சுகிறீர்கள். அந்த பயம் எல்லாவற்றையும் அழித்துவிடும். காவலர்கள் கிழிந்துள்ளனர். காரிஸின் வார்த்தைகள் சுழற்சிகளை ஒன்றிணைப்பதற்கான அவர்களின் முடிவு உண்மையிலேயே சரியான பாதையா என்று கேள்வி கேட்க அவர்களை கட்டாயப்படுத்துகிறது. இருமையின் சோதனை. ட்ரூகோர் தலையிடுகிறது. கார்டியன்களையும் சைக்கிளவுண்டையும் தூய ஆற்றல் மண்டலத்திற்கு இழுக்கிறது. இங்கே அவர்கள் மல்டிவர்ஸின் இறுதி உண்மையை வெளிப்படுத்த வடிவமைக்கப்பட்ட சோதனையான இரட்டைத்தன்மையின் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சோதனையானது தொடர்ச்சியான சவால்களாக வெளிப்படுகிறது. நினைவகத்தின் எடை. பாதுகாவலர்கள் தங்கள் பயணத்தின் முக்கிய தருணங்களை மீட்டெடுக்கிறார்கள். கடந்த கால சுழற்சிகளை முன்னோக்கி கொண்டு செல்வதன் வெற்றிகள் மற்றும் சுமைகள் இரண்டையும் அனுபவிக்கிறார்கள். வெற்றிடத்தின் விஸ்பர் சைக்கிள்பவுண்ட் முழுவதுமாக கலைந்துவிடும் என்ற அச்சத்தை எதிர்கொள்கிறது. அவர்களின் எதிர்ப்பு கடந்த காலத்துடனான அவர்களின் சொந்த இணைப்பிலிருந்து உருவாகிறது. தேர்வு. வாழும் நாடாவை பாதுகாக்க வேண்டுமா அல்லது ஸ்பைரலை முழுமையாக மீட்டமைக்க அனுமதிக்க வேண்டுமா என்பதை இரு குழுக்களும் தீர்மானிக்க வேண்டும். ஒரு புதிய புரிதல். கார்டியன்ஸ் மற்றும் சைக்கிள்பவுண்ட் ஒரு ஆழமான உணர்தலுக்கு வருகிறார்கள். இருப்பு என்பது கடந்த காலத்துடன் ஒட்டிக்கொண்டிருப்பதோ அல்லது அதை முழுவதுமாக அழிப்பதோ அல்ல. இது நினைவகத்திற்கும் புதுப்பித்தலுக்கும் இடையில் சமநிலையை கண்டறிவது பட்டியது. ஒன்றாக அவர்கள் உண்மையான மையத்திற்கு ஒரு புதிய முன்னுதாரணத்தை முன்மொழிகின்றனர். டேப்ஸ்ட்ரி இருக்கும் ஆனால் அவற்றின் இணைப்புகளை தக்கவைத்துக் கொள்ளும் போது பரிமாணங்கள் இயற்கையாக உருவாக அனுமதிக்கும் நெகிழ்வான நூல்களுடன் இருக்கும். சுழல் ஒரு வழிகாட்டியாக செயல்படும். எந்த சுழற்சியும் தேங்கி நிற்காமல் அல்லது குழப்பத்தில் சரிந்துவிடாமல் இருப்பதை உறுதி செய்யும். ட்ரூகோர் அவர்களின் முன்மொழிவை ஏற்றுக்கொள்கிறது. அதன் ஆற்றல் பன்முகத்தன்மையை மீண்டும் ஒருமுறை மாற்றியமைக்கிறது. ஷார்க் நெக்சஸ் -12 நிலையானது. பழைய சுழற்சிகள் புதியதாக அழகாக கரைந்து மாற்றத்தின் இணைப்பாக மாறுகிறது. ஒரு ஒருங்கிணைந்த எதிர்காலம். முரண்பாடு தீர்க்கப்படும்போது வாழும் நாடா புதுப்பிக்கப்பட்ட உயிர்ச்சக்தியுடன் ஒளிரத் தொடங்குகிறது. கார்டியன்ஸ் வலைக்கு திரும்புகிறார்கள். அங்கு அவர்கள் ஹார்மோனிக் நெசவாளர்களாக போற்றப்படுகிறார்கள். அவர்கள் தொடர்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் இடையிலான சமநிலையை வெளிப்படுத்துகிறார்கள். ஓரேட்டர் ஆஃப் தி த்ரெட்ஸ் அனைத்து பரிமாணங்களுக்கும் ஒரு செய்தியை வழங்குவதோடு முடிவடைகிறது. நாடகம் இனி பயம் அல்லது நேரத்தால் பிணைக்கப்படவில்லை. ஒவ்வொரு இழையும் ஒரு கதை. ஒவ்வொரு கதையும் எல்லையற்றது. ஒன்றாக கற்பனைக்கு அப்பாற்பட்ட எதிர்காலத்தை பின்னுவோம். இறுதிக் காட்சியில் பாதுகாவலர்கள் வலையின் விளிம்பில் நிற்கிறார்கள். சாத்தியக்கூறுகளின் எல்லையற்ற விரிவாக்கத்தை பார்க்கிறார்கள். கேமரா அதன் அடுத்த அத்தியாயத்தை தழுவுவதற்கு தயாராகி. வாழ்க்கையுடன் மின்னும் பன்முகங்களை காட்டுகிறது. முரண்பாடு தீர்க்கப்பட்டு வாழும் நாடா நிலைப்படுத்தப்பட்ட நிலையில். பாதுகாவலர்கள் தங்களை ஒரு குறுக்கு வழியில் காண்கிறார்கள். ஒவ்வொரு கார்டியனின் தனிப்பட்ட பயணங்களை ஆராய்கிறது. அவர்கள் ஒரு பன்முகத்தன்மையில் அவர்களின் பரிணாம பாத்திரங்களை எதிர்கொள்கிறார்கள். அது தொடர்ந்து விரிவடைகிறது. அவர்களின் நோக்கம் அடையாளம் மற்றும் உருவாக்கத்தின் உண்மையான செலவு பற்றிய புரிதலை சவால் செய்கிறது. தரியின் எடை. பாதுகாவலர்கள் ரூட் நெக்சஸுக்கு திரும்பும்போது அத்தியாயம் தொடங்குகிறது. இணையம் செழித்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு உறுப்பினரும் ஹார்மோனிக் வீவர்ஸ் என்ற புதிய சக்தியின் சுமையை உணர்கிறார்கள். அவர்களின் திறன்கள் இப்போது யதார்த்தத்தின் இழைகளை நேரடியாக வடிவமைக்க அனுமதிக்கின்றன. ஆனால் இந்த பொறுப்பு அவர்களின் ஒற்றுமையை குறைக்கத் தொடங்குகிறது. தனிநபர் போராட்டங்கள். நிமா அணியின் தலைவியாக வலையை பாதுகாக்க வேண்டும் என்ற தனது விருப்பத்துடனும். அதன் பரிணாமத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் கொடுங்கோலன் ஆகிவிடுமோ என்ற பயத்துடனும் மல்யுத்தம் செய்கிறார். அலரிக் சாத்தியமான எதிர்காலம் பற்றிய அவனது பார்வைகள் அவனை மூழ்கடித்து. அவனது முடிவுகள் உண்மையிலேயே அவனுடையதா அல்லது விதியால் கட்டளையிடப்பட்டதா என்ற கேள்வியை அவனை ஏற்படுத்துகிறது.
ஜியாரிஸ் எக்கோ ஷேட் அவர்களின் இரட்டைத்தன்மையுடன் போராடுகிறது. வழிகாட்டியாக அவர்களின் பங்கு மற்றும் கடந்தகால துரோகங்கள் மீதான அவர்களின் நீடித்த குற்ற உணர்வு ஆகியவற்றுக்கு இடையே கிழிந்தது. அமரா கனவு காண்பவரின் ரகசிய தரிசனங்கள் தீவிரமடைகின்றன. உண்மையான மையத்தால் கூட உணர முடியாத ஒரு மறைக்கப்பட்ட அச்சுறுத்தலை குறிக்கிறது. உள்ளே பிளவு பாதுகாவலர்களின் ஒற்றுமை அவர்கள் சீலையின் எதிர்காலத்தைப் பற்றி விவாதிக்கத் தொடங்குகிறது. நிமா மற்றும் அலரிக் ஆகியோர் தங்கள் பாத்திரங்களை மீறாமல் சமநிலையை பாதுகாத்து. எச்சரிக்கையான தலையீட்டிற்காக வாதிடுகின்றனர். ஜியாரிஸ் தைரியமான நடவடிக்கைக்காக வாதிடுகிறார். எதிர்கால முரண்பாடுகளை தடுக்க வலையை மறுவடிவமைத்தார். மையத்தை விட பெரிய ஒன்று விளையாடுகிறது என்று நம்பி. தெரியாதவர்களின் கிசுகிசுக்களை கேட்கும்படி அமரா அவர்களை தூண்டுகிறார். ஒரு புதிய ஒழுங்கின்மை வெளிப்படும் போது அவர்களின் மோதல் ஒரு முறிவு புள்ளியை அடைகிறது. அனைத்து தர்க்கங்களையும் மீறும் ஒரு நூல் வலைக்கு வெளியே உள்ளது மற்றும் அதன் கட்டமைப்பை பாதிக்கிறது. உரையாசிரியர் அதை ஒருமை நூல் என்று அழைக்கிறார். ஒருமை நூல் கிரெட்டின் இருப்பிடத்திற்கு கார்டியன்ஸ் பயணம். யதார்த்தம் எதிர்பாராத விதமாக வளைந்து சிதைந்துவிடும். இங்கே அவர்கள் எரிஸ் கிரெட்வாக்கர் என அழைக்கப்படும் ஒரு மர்மமான உருவத்தை சந்திக்கிறார்கள். அவர் உண்மையான மையத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பரிமாணத்திலிருந்து வந்ததாக கூறுகிறார். ஒருமை தொடரானது ஒரு ஒழுங்கின்மை அல்ல. ஆனால் ஒரு தேர்வு புள்ளி என்று எரிஸ் வெளிப்படுத்துகிறார். வலையின் இறுதி விதியை நிர்ணயிக்கும் அனைத்து சாத்தியக்கூறுகளின் ஒருங்கிணைப்பு. நீங்கள் நெசவு செய்யும் வலை இருத்தலின் ஒரு அடுக்கு மட்டுமே என்று எரிஸ் விளக்குகிறார். அதற்கு அப்பால் பன்முகத்தன்மை கொண்ட முடிவிலா நெசவு உள்ளது. அதை அணுகுவதற்கு ஒருமை நூல் திறவுகோலாகும். பாதுகாவலர்களின் சோதனை எல்லையற்ற நெசவை அணுக. பாதுகாவலர்கள் தங்கள் நோக்கங்களை சீரமைக்க வேண்டும் மற்றும் அவர்களின் உள் மோதல்களை தீர்க்க வேண்டும். ஒருமை நூல் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தனிப்பட்ட சோதனையை அளிக்கிறது. தலைமைத்துவம் என்பது நம்பிக்கை சார்ந்தது. மேலாதிக்கம் அல்ல என்பதை உணர்ந்து. கட்டுப்பாடு குறித்த பயத்தை நிமா கைவிட வேண்டும். அலரிக் தனது தோல்வியின் தரிசனங்களை எதிர்கொள்கிறார். நிச்சயமற்ற தன்மையைப் பற்றி பயப்படுவதற்கு பதிலாக அதை தழுவ கற்றுக்கொள்கிறார். ஜியாரிஸ் அவர்களின் நிழலை எதிர்கொள்கிறார். அவர்களின் கடந்த கால தவறுகளை தற்போதைய நோக்கத்துடன் சமரசம் செய்கிறார். ஒரு கனவு காண்பவராக தனது பங்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதே தவிர. சுமையை மட்டும் சுமக்கவில்லை என்பதை புரிந்துகொண்டு. அமரா கிசுகிசுக்களை புரிந்துகொள்கிறார். அவர்களின் சோதனைகள் மூலம் பாதுகாவலர்கள் தங்கள் பிணைப்பை வலுப்படுத்துகிறார்கள். ஒருமை தொடரின் உண்மையான திறனை திறக்கிறார்கள். சீலைக்கு அப்பால் பாதுகாவலர்கள் ஒருமை தொடரை வலையில் நெய்யும்போது. எல்லையற்ற நெசவுக்கான ஒரு போர்ட்டல் திறக்கிறது. எண்ணிலடங்கா வலைகள் குறுக்கிடும் மற்றும் தொடர்பு கொள்ளும் கற்பனைக்கு எட்டாத சிக்கலான ஒரு மண்டலத்தில் அவர்கள் நுழைந்து தங்களை கண்டுபிடித்து விடுகிறார்கள். இங்கே அவர்கள் சந்திக்கிறார்கள். நெசவாளர் கவுன்சில் மற்ற வலைகளிலிருந்து உயிரினங்களின் கூட்டம். ஒவ்வொன்றும் வெவ்வேறு இருப்பு சுழற்சியை குறிக்கின்றன. அபிசல் இழைகள் முடிவிலா நெசவுகளை நுகர அச்சுறுத்தும் இருண்ட. துண்டு துண்டான நூல்கள். தீலூம் எடனல் எல்லையற்ற நெசவை பராமரிக்கும் ஒரு பிரபஞ்ச நிறுவனம். ஆனால் நிலையற்றதாக வளர்ந்துள்ளது. பாதுகாவலர்களின் தலையீடு தேவைப்படுகிறது. தரியின் எச்சரிக்கை தீலூம் எடனல் ஒரு திடுக்கிடும் உண்மையை வெளிப்படுத்துகிறது. எல்லையற்ற நெசவு அதன் முறிவு புள்ளியை நெருங்குகிறது. அபிசல் நூல்கள் தோல்வியுற்ற சுழற்சிகளின் எச்சங்கள். அவற்றின் செல்வாக்கு பரவுகிறது. உங்கள் வலையை நீங்கள் உறுதிப்படுத்திவிட்டீர்கள். ஆனால் எல்லையற்ற நெசவை பாதுகாப்பதா அல்லது முற்றிலும் புதிய ஒன்றை உருவாக்க அதை அவிழ்க்க வேண்டுமா என்பதை இப்போது நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். என்று லூம் கூறுகிறது. ஒரு அதிர்ஷ்டமான முடிவு. பாதுகாவலர்கள் இன்னும் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்கிறார்கள். எல்லையற்ற நெசவை பாதுகாப்பது எண்ணற்ற சுழற்சிகளை பாதுகாக்கும். ஆனால் ஆபத்து தேக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அதை அவிழ்க்க அனுமதிப்பது குழப்பம் மற்றும் மறுபிறப்புக்கு வழிவகுக்கும். ஒரு உச்சக்கட்ட தருணத்தில் பாதுகாவலர்கள் ஒரு புதிய நூலை நெய்யத் தேர்வு செய்கிறார்கள். சுழற்சிகளுக்கிடையேயான ஒரு பாலம் எல்லையற்ற நெசவு இடிந்துவிடாமல் இயற்கையாகவே உருவாக அனுமதிக்கிறது. இந்தச் செயல் அவர்கள் தங்கள் தனிப்பட்ட வடிவங்களை துறந்து. லூம் நித்தியத்துடன் ஒன்றாக மாற வேண்டும். ஒரு புதிய சகாப்தம் பாதுகாவலர்கள் தூய ஆற்றலில் கரைந்து. அவர்களின் சாரம் எல்லையற்ற நெசவு துணியில் பிணைக்கப்படுவதுடன் அத்தியாயம் முடிவடைகிறது. அவர்களின் மரபு ஒரு வழிகாட்டும் சக்தியாக வாழ்கிறது. பழைய மற்றும் புதிய அனைத்து சுழற்சிகளும் இணக்கமாக இருப்பதை உறுதி செய்கிறது.
இறுதிக் காட்சியில் எல்லையற்ற நெசவு புதிய உயிர்ச்சக்தியுடன் ஒளிர்வதைக் காட்டுகிறது. அதன் இழைகள் முடிவில்லாத சாத்தியக்கூறுகளை மறைமுகமாக அறியாதவற்றிற்குள் நீட்டிக் கொண்டிருக்கிறது. எல்லையற்ற நெசவு வழியாக கார்டியன்களின் பயணம் அதன் உச்சக்கட்ட முடிவை அடைகிறது. சீசன் 1 இன் இந்த இறுதி அவர்கள் இறுதிக் கேள்வியை எதிர்கொள்கின்றனர். உருவாக்கமும் அழிவும் ஒன்றாக இருக்க முடியுமா அல்லது ஒன்று மற்றொன்றுக்கு வழிவிட வேண்டுமா. தரியின் சரிவு. காணக்கூடிய விரிசல்களைக் காட்டும் எல்லையற்ற நெசவுடன் அத்தியாயம் தொடங்குகிறது. அபிசல் இழைகள் எதிர்பார்த்ததை விட வேகமாக பரவி. முழு பரிமாணங்களையும் பயன்படுத்துகின்றன. நெசவாளர் கவுன்சில் பயம் மற்றும் அவநம்பிக்கையால் உடைந்து. தனிப்பட்ட சுழற்சிகளை காப்பாற்ற எல்லையற்ற நெசவை முழுவதுமாக துண்டிக்கலாமா என்று விவாதிக்கிறது. இப்போது லூம் எடனலின் ஒரு பகுதியாக இருக்கும் கார்டியன்ஸ். தங்களை ஒரு முரண்பாட்டில் சிக்கிக் கொள்கிறார்கள். இணையத்துடனான அவர்களின் இணைப்பு அதன் செயல்பாடுகள் பற்றிய இணையற்ற நுண்ணறிவை அவர்களுக்கு வழங்குகிறது. ஆனால் தரியின் சாராம்சத்தில் அவர்கள் கரைவது அவர்களின் தனித்துவத்தை அரித்து. ஒற்றுமையை பராமரிப்பதை கடினமாக்குகிறது. இப்போது ஸ்பெக்ட்ரல் வழிகாட்டியாக இருக்கும் ஓரேட்டர் ஆஃப் தி த்ரெட்ஸ் அவர்களைச் செயல்படும்படி கேட்டுக்கொள்கிறார். நீங்கள் இனி வடிவத்திற்கு கட்டுப்பட்டிருக்கவில்லை. ஆனால் நீங்கள் நோக்கத்திற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் தெளிவு இல்லாமல் நெசவு வாழ முடியாது. இறுதி முடிவு. எல்லையற்ற நெசவை காப்பாற்றுவதற்கு தாங்கள் நினைத்ததை விட பெரிய தியாகம் தேவை என்பதை பாதுகாவலர்கள் உணர்ந்துள்ளனர். தரி நித்தியத்தை சரிசெய்ய அவர்கள் கண்டிப்பாக. புதிய ஒருமை தொடரை உருவாக்குதல். பன்முகத்தன்மையை கடந்து அனைத்து சுழற்சிகளையும் ஒரு எல்லையற்ற சாத்தியக்கூறுடன் பிணைக்கும் ஒரு நூல். அபிசல் இழைகளை துண்டிக்கவும். எண்ணற்ற எதிரொலிகள் மற்றும் கடந்த கால சுழற்சிகளின் துகள்களின் இழப்பு அபாயம். லூம் எடனலை வெளியிடவும். அது கரைந்து மறுபிறவி எடுக்க அனுமதித்து. இருப்பின் மைய நங்கூரமாக அதன் பங்கை இழக்கக்கூடும். ஒற்றுமையின் ஒரு தருணம். இப்போது ஒரே கூட்டு நனவாக செயல்படும் பாதுகாவலர்கள் தங்கள் அச்சங்களையும் சந்தேகங்களையும் சமரசம் செய்கிறார்கள். ஒவ்வொரு உறுப்பினரும் தீர்வுக்கு ஒரு தனித்துவமான கூறுகளை வழங்குகிறார்கள். நிமா அசைக்க முடியாத உறுதியை வழங்குகிறது. அலரிக் மூலோபாய நுண்ணறிவை வழங்குகிறது. சேனல்கள் படைப்பாற்றல் மற்றும் தழுவல். தெரியாதவர்களுடனான தனது தொலைநோக்கு தொடர்பினால் அமரா அவர்களை தொகுக்கிறார். அவற்றின் ஒருங்கிணைந்த ஆற்றல் புதிய சிங்குலாரிட்டி இழையை நெசவு செய்கிறது. இது எல்லையற்ற சாத்தியக்கூறுகளுடன் துடிக்கிறது. நெசவு மறுபிறப்பு. அபிசல் இழைகள் துண்டிக்கப்படும் மற்றும் தரி நித்தியம் கரைந்து. எல்லையற்ற நெசவு ஒரு மாற்றத்திற்கு உட்படுகிறது. பரிமாணங்கள் மறுசீரமைக்க இப்படுகின்றன. மேலும் திரவம் மற்றும் ஒன்றோடொன்று இணைக்கப்படுகின்றன. நெசவாளர் கவுன்சில் ஒரு ஆளும் அமைப்பாக இல்லாமல். ஒரு வழிகாட்டும் சக்தியாக தொடர்ச்சி வட்டமாக மாறுகிறது. பாதுகாவலர்களின் சாரம் நெசவு முழுவதும் பரவி. அதன் எதிர்கால பரிணாமத்திற்கு அடித்தளமாகிறது. அவர்களின் இறுதிச் செயலில் பாதுகாவலர்கள் புதிய ஒருமை தொடரில் குறியிடப்பட்ட செய்தியை விட்டுவிடுகிறார்கள். பயமும் நம்பிக்கையும் இரண்டர கலந்தன. ஒன்று உங்களுக்கு வழிகாட்டட்டும். மற்றொன்று உங்களுக்கு சவால் விடும். அவற்றின் சமநிலையில் எல்லையற்ற ஆற்றல் உள்ளது. ஒரு அமைதியான முடிவு. எபிசோட் முடிவடைகிறது. எல்லையற்ற நெசவு முன்னெப்போதையும் விட பிரகாசமாக ஒளிர்கிறது. அதன் இழைகள் புலனுணர்வுக்கு அப்பாற்பட்டது. நூல்களின் உரையாசிரியர் இப்போது முழுமையாக நிம்மதியாக இருக்கிறார். கிசுகிசுக்கிறார். பாதுகாவலர்கள் இப்போது இங்கு இல்லை. இருப்பினும் அவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். அவர்களின் கதை ஒரு முடிவு அல்ல. ஒரு ஆரம்பம். திரை கருப்பு நிறமாக மாறும். மேலும் வார்த்தைகள் தோன்றும். தொடரும். சீசன் 2 டீசர். வரவுகளுக்குப் பிந்தைய காட்சியானது. நெசவின் பெயரிடப்படாத ஒரு மூலையில் ஒற்றை நூல் அவிழ்வதை காட்டுகிறது. ஒரு குரல் கிசுகிசுக்கிறது. சுழல் முழுமையானது என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் உண்மையான தரி அப்பால் இருந்தால் என்ன செய்வது. சீசன் 2 கான களத்தை அமைத்து. பயன்படுத்தப்படாத ஆற்றலுடன் இருண்ட மற்றும் மின்னும் புதிய பன்முகத்தன்மையை வெளிப்படுத்த கேமரா தயாராகிறது. சீசன் 1 ஐ தீர்மானம் மற்றும் சூழ்ச்சியுடன் மூடுகிறது. இது இரட்டை பயத்தின் அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் பெரிய ஆய்வுக்கு வழிவகுக்கிறது. இரட்டை ஒருங்கிணைப்பு தெய்வீக விதி வெளியிடப்பட்டது. சீசன் -2 தொடரும்.